ஓகே. நேத்து அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாஸ்க் ட்ரை பண்ணீங்களா? ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எஸ் மேம். ஓகே. ஸோ புரிஞ்சதுங்களா? எஸ் மேம். ம். ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கூப்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். ஸோ 3மே கம்ப்ளீட் ஆயிடும். பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுவோம். டெவலப்பர்ஸ் மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கு. வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஹேண்டலிங்கு, ஃப்ளாட் ஃபைல் நார்மலாக ரீட் பண்ணுறது, அப்புறம் நம்பை பாண்டாஸ். ஓகேங்களா? சார் என்ன இருக்கு? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெனி ஃபார்ம்ஸ். அதாவது ஒரே சேம் சினாரியோல இருக்கும். அதாவது சேம் வேரியபிள் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா? சேம் வேரியபிள் யூஸ் பண்றோம், சேம் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஓவர்லேப் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபங்ஷன் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஃபங்ஷன் கூட ஓவர்லேப் ஆயிடும். கரண்ட்டா நமக்கு என்ன ஃபங்ஷன் லைவ்ல இருக்கோ அந்த ஃபங்ஷன் கூட தான் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் அதே நேம்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் பாலிமார்பிசம். ஆனா நம்மளால சேம் நேம்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா அது ரியாக்ட் பண்ற இடம், அது எங்க எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கேத்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கறது பாலிமார்பிசம். ஓகே. ஸோ பில்ட்-இன் பாலிமார்பிசம், அதாவது ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம் டைப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் பாலிமார்பிசம், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே. ஓகே. இப்போ லென்த் அப்படிங்கிற நமக்கு நார்மல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ print len of hello என்ன அவுட்புட் வரும்? சாரி, என்ன அவுட்புட் வரும்? 5. print len of hello world 1. இப்போ என்ன அவுட்புட் வரும்? 3. print len of a 1 b 2. இப்போ என்ன அவுட்புட் வரும்? 2. அப்போ லென்த்ங்கிற ஃபங்க்ஷன் இங்க வந்து ஒவ்வொரு ஆல்பபெட்டா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா எனக்கு அதோட லென்த்தை சர்ச் பண்ணுது. பட் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு ஹோல் ஐட்டமா எனக்கு அதோட லென்த்தை சர்ச் பண்ணுது. பட் அதுவே வந்து நான் டிக்ஷனரியில பார்க்குறப்போ கீ வேல்யூ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐட்டமும் சேர்ந்தது தான் எனக்கு ஒரு ஐட்டமா கன்சிடர் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஸோ லென்த்துங்கிறது ஒரே ஃபங்க்ஷன் தான். பட் ஆனால் அதை நம்ம எங்க யூஸ் பண்றோமோ பேசி போடணுமா? ஏதாவது போட்டுருக்கோம். ஸோ அந்த டேட்டா டைப் நம்ம எந்த இடத்துல அந்த லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு அதோட அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாலிமார்பிசம். இது எல்லாமே பில்ட்-இன் பாலிமார்பிசம். டிஃபால்ட்டா நமக்கு பைத்தான்ல இருக்கிற பில்ட்-இன் பாலிமார்பிசம். இப்போ print hello plus world என்ன அவுட்புட் வரும்? hello world. print 12 plus 30 42. print 1 2 plus 3 4.
4 6 அரேவா இருந்தா தான் இண்டிவிஜுவல் டேட்டாவா எனக்கு ஆட் பண்ணும். 1 2 3 4 நமக்கு அரே இல்ல தான் இண்டிவிஜுவல் டேட்டாவா நமக்கு கன்சிடர் பண்ணும். இது அரே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ அதே பிளஸ் சிம்பிள் தான் நான் எங்க யூஸ் பண்றேனோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பில்டிங் பாலிமார்பிசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நார்மலா டிஃப் my function of print hi diff same function name my function of print hello my function என்ன அவுட்புட் வரும்? first executed function வேற பைத்தன் என்னது? லைன் பை லைன் கம்பைலர். இப்போ மை ஃபங்க்ஷனுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஹலோன்னு வரும். கரெக்ட்டுங்களா? லாஸ்டா அது என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கோ அதுதான் நமக்கு வரும். அப்போ சேம் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆயிடுது. கரெக்ட்டுங்களா? பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னா நான் என்னோட கிளாஸ்க்குள்ளார ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அனிமல் அப்படிங்கிற ஒரு நார்மல் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல டிஃப் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சவுண்ட் ஓகேங்களா? இந்த நார்மல் சவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் அனிமல்ஸ் மேக்ஸ் சவுண்ட். ஓகே, ஸோ அதே ஃபங்க்ஷன் நேம்ல திருப்பியும் நான் இன்னொன்று ஓப்பன் பண்றேன் சவுண்ட். எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கல, ஸ்பெல்லிங்கோ அப்பர் கேஸோ நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கல. சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் யூஸ் பண்றேன். கிளாஸ் டாக் டாகுங்கிற கிளாஸ்ல இதே ஃபங்க்ஷன் சவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் டாக் பாக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டுங்கிற என்னோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ டிஃப் சேம் ஃபங்க்ஷன் சவுண்ட். print cat meows. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கிளாஸ் சேம் ஃபங்க்ஷன் நேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கும்போது அது ஸ்டோர் தானே பண்ணும். இதுல உங்களுக்கு என்ன பாலிமார்பிசம் நடக்குது அப்படின்னா நான் இங்க இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண போறேன். அனிமலுங்கிற என்னோட கிளாஸை கால் பண்றேன். அப்போ எனக்கு டாகுங்கிற என்னோட கிளாஸ்க்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்? அனிமலோட ஃபங்க்ஷனும் இருக்கும், கேட்டோட ஃபங்க்ஷனும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கேட்லயும் என்னோட அனிமலுங்கிற என்னோட கிளாஸை நான் கால் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றது? நார்மலா சொல்லுங்க, நேற்று எடுத்த கிளாஸ் வச்சு சொல்லுங்க. கேட் எப்படி கால் பண்ணலாம்? யார வேணாலும் கால் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? ஆப்ஜெக்ட். ஸோ d is equal to dog இல்ல cat ஏதாவது ஒரு கிளாஸை நம்ம ஹோல்ட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? d டாட் சவுண்ட் என்ன அவுட்புட் வரும்? யாரு கரெக்டா சொல்றீங்க? எரர் த்ரோ பண்ண. ஏன் எரர் வரும்? என்ன எரர் வரும்? ஏன் எரர்? என்ன எரர்? நேத்து பார்த்த எரர் தான் இப்பவும் வரப்போகுது. சேம் ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் எரர் எப்பவுமே வராது, அது ஓவர் ரைட் ஆயிடும். அதுல வந்து எரர் வராது. இங்க சேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், எரர் வரலையே. ஆர்குமென்ட் பாஸ் பண்ணலாம். செல்ஃப் செல்ஃப் கீவர்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்?
ஆர்குமெண்ட் எனக்கு பாஸ் பண்ணுமா, அப்போ ஆர்குமெண்ட் எரர் தான் எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் கீவேர்ட் கிளாஸ்க்குள்ளார இருக்கிற என்னோட ஃபங்க்ஷனுக்கு செல்ஃப் கீவேர்ட். செல்ஃப் செல்ஃப் ஓகேங்களா? இப்போ இந்த சவுண்டை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா டாக் பாக்ஸ்ன்னு மட்டும் தான் வரும். ஸோ டாகோட என்னோட ஃபங்க்ஷன் மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? கேட்டோட ஃபங்க்ஷனும் எனக்கு டாக்குள்ளார ஸ்டோர் ஆகணும், அதுவும் ரன் ஆகணும். ஆனா அது சேம் நேம்ல தான் இருக்கு, எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது. சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ கால் பண்றேன். ஸோ சூப்பர் ஆஃப் சவுண்ட் எனக்கு அவங்களோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனும் ரன் ஆகும், சைல்ட் கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனும் ரன் ஆகும். பட் 2 ஃபங்க்ஷனுமே சேம் நேம் தான். 2 ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட் நேம் கிடையாது. எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, அப்பர் கேஸ், லோயர் கேஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. பட் யூசுவலா நம்ம எழுதுறப்போ அது ஓவர் ரைட் ஆயிடும். இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா ஓவர் ரைட் ஆகும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலயே எனக்கு ஓவர் ரைட் ஆகும் தான். பட் ஆனா நமக்கு அந்த சூப்பர் ஃபங்க்ஷன் மூலியமா கால் பண்றப்போ 2 பேருமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஸோ எங்க யாரை நான் கால் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட். இப்போ கேட்ல வந்து எனக்கு பேரண்டோட கிளாஸ் கால் ஆகாது. ஏன்னா இங்க நான் சூப்பர் ஃபங்க்ஷன் ரன் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே, பட் எனக்கு பேரண்டோட ஆக்சஸ் எல்லாமே இதால எடுத்துக்க முடியும். பட் பேரண்ட் என்னால ரன் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் சூப்பர் ஃபங்க்ஷன் நான் ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் பேரண்டோட ஃபங்க்ஷனும் என்னால ரன் பண்ண முடியும் சைல்டுல. இன்ஹெரிட்டன்ஸ் பிளஸ் பாலிமார்பிசம் இது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, ஸோ கிளாஸ் கால்குலேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இல்லை டெஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆட் செல்ஃப் கீவேர்ட் என்னோட டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஏ கமா பின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஏ பிளஸ் பி. என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? கிளாஸை கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் சி டாட் ஆட் ஆஃப் 20, 20 என்ன அவுட்புட் வரும்? 40ங்கிற அவுட்புட் வரும். சாரி, சி. ஸோ 40ங்கிற அவுட்புட் வரும். நான் இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், எரர் வரும். பட் ஆனால் எனக்கு இந்த சிங்கிள் ஃபங்க்ஷன்லேயே என் நம்பர் ஆஃப் இன்புட் கால் பண்ணும். எனக்கு ஒரு இன்புட் கொடுத்தா எனக்கு ஒரு இன்புட் ஆட் பண்ணி கொடுக்கணும், மல்டிபிள் இன்புட் கொடுத்தா மல்டிபிள் இன்புட்டை ஆட் பண்ணி கொடுக்கணும். ஆஸ்டிச் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் டேட்டாவில் என் நம்பர் ஆஃப் ஐட்டமாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆர்குமெண்ட்ல நம்ம ஆஸ்டிச் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? பட் அது எல்லாத்தையும் எனக்கு எப்பவுமே ஆட் தான் பண்ணணும். நான் இங்கே எப்படி கொடுப்பேன்? ஏ பிளஸ் பி நான் கொடுக்குறேன்னா எனக்கு 2 ஆர்குமெண்ட்ஸை மட்டும் தான் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணும். இங்கே பி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. பட் ஆனால் இது அக்செப்ட் பண்ணிக்கும். 20, 20 இப்போ நான் 30 கொடுத்தாலும் எனக்கு 30ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நான் வாய்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் மூலயமா நம்மளால பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன் சம் ஆஃப் ஏ. ஏல நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை சம் மூலயமா எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும், சம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ 20s கொடுத்தாலும் எனக்கு ஆட் பண்ணும். நான் ஒரே ஒரு டேட்டா கொடுக்குறேன், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரே ஒரு டேட்டா கொடுத்தாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். n number of datas கொடுக்குறேன், எல்லாமே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ எங்கே எப்போ எப்படி கால் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரியாக்ட் ஆகும். இதுதான் பாலிமார்பிசம். ஓகே, ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாஸ்ல வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கிளாஸை நம்ம கால் பண்ணுறது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் டு கிளாஸ் என்னோட டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணுறது. பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னா சேம் நேம்ல தான் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் யாரோடையும் யாரும் கிளாஷ் ஆக மாட்டாங்க. யாரை ரன் பண்றனோ அவங்க மட்டும் ப்ராப்பரா எனக்கு எக்ஸிக்யூட் ஆவாங்க. அவங்க தான் பாலிமார்பிசம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் என்ன அப்படிங்கிறது என்னன்னா பிரைவேட் வேரியபிள் சில டேட்டாஸை எனக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இதே தான் நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம்.
கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா தான் பார்க்க போறோம். பட் சில டேட்டாஸை எனக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து யூசரால டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு என்னோட பேங்க்ல என்னோட அமௌண்ட் நான் போடுறேன் அப்படின்னா, நான் ரேண்டமா என்னோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி இல்ல என்னோட அமௌண்ட் வந்து 1 லேக்ன்னு மாத்துங்கன்னா மாத்தாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான வேரியபிள நான் பிரைவேட்டா ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட், பேஸ்ட் ஆன் த அவுட்புட் அந்த வேரியபிள் தானாவே டிஃபரெண்ட் ஆகுமே தவிர, அதை யாரும் டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் என்கேப்சுலேஷன். சில டேட்டாஸை ஹைட் பண்றது. புரியலைங்களா? இப்போ பேங்க்ல வந்துட்டு உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் இருக்கு, வித்ட்ரா இருக்கு, சாரி அமௌண்ட் போடுறது இருக்கு, வித்ட்ரா இருக்கு, பேலன்ஸ் செக்கிங் இருக்கு. இது 3ம் பேசிக்கானது. கரெக்ட்டுங்களா? இதுல நீங்க வித்ட்ராவ நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும். இன்னைக்கு நான் 1000 எடுப்பேன், நாளைக்கு 10,000 எடுப்பேன், நாளைக்கு 20,000 எடுப்பேன். எப்படி வேணாலும் மாத்தணும். ஸோ பேலன்ஸ் செக்கிங்கும் அதே மாதிரி தான். நான் வேணா பார்ப்பேன், வேணாம்னா நான் பார்க்க மாட்டேன். கரெக்ட்டுங்களா? அந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் இருக்கு இல்லைங்களா? அதுல நம்ம போய் அக்சஸ் பண்ண முடியுமா? எனக்கு அமௌண்ட்டை இன்னைக்கு 10,000 மாத்திடுங்க. எனக்கு இன்னைக்கு வந்து 20,000 என்னோட அமௌண்ட்டை மாத்திடுங்க. அது மாத்த முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த வேரியபிள் எனக்கு பிரைவேட் வேரியபிள். அது ஹிடன் வேரியபிளா எனக்கு இருக்கும். ஓகே. ஹிடன் இல்ல, அது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது பிரைவேட் வேரியபிள். யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு பிரைவேட் வேரியபிளா இருக்கும். ஓகே. ஸோ கிளாஸ் பேங்க் அக்கவுண்ட் என்னோட கிளாஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம்? ஏன் நான் இங்க கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும்? அந்த வேரியபிள் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்றோம் அதனால. ஸோ இங்க கொடுக்குற என்னோட ஆர்குமெண்ட்டை நான் கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணி உள்ள கிளாஸ்க்குள்ள இருக்க n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் அந்த கன்ஸ்ட்ரக்டரா யூஸ் பண்றேன். இப்போ பேலன்ஸ்ன்னு நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட் எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும்? என்னோட கிளாஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ கிளாஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற என்னோட டேட்டாவை உள்ள இருக்க யார்கிட்ட வேணாலும் என்னால ஷேர் பண்ண முடியும். ஆனா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ். இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தாதான் அது பிரைவேட் வேரியபிளா மாறும். ஓகே. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தும் நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லாம நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இந்த பேலன்ஸ்ல யூசர் பிகாஸ் நமக்கு டேட்டா பேஸ்ல இருந்தா நம்ம கெட் பண்ண முடியாது. அதனால நம்ம மேனுவலா தான் கொடுக்கணும். ஸோ யூசர் இங்க வந்துட்டு பேலன்ஸ் அப்படிங்கிற டேட்டால என்ன கொடுக்குறாங்களோ அதை இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி பிரைவேட் வேரியபிள். இன்னொரு ஃபங்க்ஷன் வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல செல்ஃப் கீவேர்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க அந்த ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ கண்டிப்பா வித்ட்ரா பண்ணும்போது எனக்கு டேட்டா செக் பண்ணணும். என்னோட பேலன்ஸை விட அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா? கம்மியாவோ ஈக்குவலாவோ இருந்தா என்னால வித்ட்ரா பண்ண முடியும். அதிகமா இருந்தா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஓகே. ஸோ இஃப் என்னோட அமௌண்ட் நான் இங்க கொடுக்குற அமௌண்ட் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு என்னோட பேலன்ஸ் அமௌண்ட்ல இருக்கணும். பேலன்ஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்டோட லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல்டா இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஸோ அப்போ என்ன நடக்கணும்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ் அமௌண்ட். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செல்ஃப் டாட் பேலன்ஸ். இந்த லைன் நமக்கு என்ன பண்ணுது? ஸோ பேலன்ஸ் ஆல்ரெடி எனக்கு 10,000 இருக்கு. இப்போ நான் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ் எடுக்கிறேன்னா என்னோட பேலன்ஸ்ல இருந்து 1000 ருபீஸை மைனஸ் பண்ணும். கரெக்டுங்களா? ஏன்னா என்னோட பேலன்ஸ் மாறணும்ல, நம்ம வாட்டில் எடுத்துட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஸோ பிரிண்ட் வித்ட்ரா அமௌண்ட். நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அமௌண்ட்ங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ். இன்னொரு ஃபங்க்ஷன். இது புரியுதுங்களா? இதுல நார்மலா நம்ம பண்ணிருக்கோம். இதுல டவுட் இருக்கு. புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் பேலன்ஸ். எல்ஸ் print insufficient balance.
ஓகேங்களா? ஸோ செக் பேலன்ஸ் அப்படிங்கிற என்னோட கிளாஸ் என்னோட ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட். அதில் நான் மேனுவலாக எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. ஏன்னா வெறும் பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? கரண்ட்டாக செல்ஃப் டாட் பேலன்ஸில் என்ன அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் வேரியபிளில் இந்த ஆர்குமெண்ட்டில் என்ன இன்புட் கொடுக்குறனோ அதை நான் என்னோட கிளாஸில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கிளாஸில் ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட அந்த இன்புட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது ப்ரைவேட் வேரியபிள். ஸோ அது வந்துட்டு யாராலையும் டைரெக்டாக அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால நான் என்ன அமௌண்ட் கொடுக்குறேனோ அந்த அமௌண்ட் என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் கூட போய் செக் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை விட கம்மியாகவும் ஈக்குவலாகவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வித்ட்ராவல் நடக்கும். வித்ட்ராவல் எப்படி நடக்கும்? ஸோ ஓவரால் டோட்டல்ல இருந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேனோ அதை மைனஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே. அப்படி இல்லை நான் ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு இன்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னா ஆப்வியஸ்லி நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது கரண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த அவுட்புட் எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் என்னோட கிளாஸ்க்கு. ஸோ கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வேல்யூ நான் எங்கே கொடுக்கணும்? கிளாஸ் கால் பண்ணும்போது தானே கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்ட்டோட வேல்யூ நான் கிளாஸ் கால் பண்ணும்போது தான் 10,000 இப்போ பேலன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் இது எல்லாமே மேனுவலாக நம்ம பண்ணுறோம். டேட்டா பேஸ்லேருந்து புல் பண்ணலாம். BA டாட் வித்ட்ரா அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். வித்ட்ரா ஃபங்க்ஷனில் 1000 rupees நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் 20,000 நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஆப்வியஸ்லி எனக்கு என்ன பண்ணணும்? இந்த டேட்டாவை செக் பண்ணிவிட்டு இப்போ நான் 10,000 rupees நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக் பேலன்ஸ் போனீங்கன்னா எனக்கு 9,000 காட்டும். நமக்கு மைனஸ் பண்ணியிருக்கோம். 20,000 நான் வித்ட்ரா பண்ணுறேன். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஓகே. ஸோ தட் இவ்வளோ சிம்பிளாலாம் ரியல் டைமில் இருக்காது. சும்மா நம்ம காட்டுறதுக்காக இவ்வளோ சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ செக் பேலன்ஸ். ஸோ 10,000 rupees. ஓகே. இதே சினாரியோ ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட பேலன்ஸ் அப்படிங்கிற செல்ஃப் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் பேலன்ஸ் ஈக்குவல் டு 20,000. So 20,000. ஸோ இது எனக்கு டேட்டா சேஞ்ச் ஆகலை. என்னோட பேலன்ஸோட அமௌண்ட் நான் 20,000 மாற்றிருக்கேன். கரெக்டுங்களா? நான் இங்கே கிளாஸில் கொடுக்கும்போது 10,000 கொடுத்துட்டேன். நடுவில் என்னோட பேலன்ஸ் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை 20,000 கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ 20,000 வித்ட்ரா பண்ண நினைக்கிறேன். அகெயின் எனக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸாக வருது. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் டேட்டாவை மட்டும் தான் எடுத்துக்கும். ரீசெண்டாக அதால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதை நம்ம ப்ரைவேட் வேரியபிளாக கொடுத்துருக்கோம். டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து. ஓகே. இப்போ அதே டேட்டா தான் நான் ப்ரைவேட் வேரியபிள் இல்லாமல் கொடுக்குறேன். ஸோ ப்ரைவேட் வேரியபிள் இல்லாமல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டபுள் அண்டர் ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும்.
ஸோ வித்ட்ரா அமௌண்ட் எனக்கு 20,000 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றது? பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பேலன்ஸை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதை வந்துட்டு இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரைவேட் வேரியபிளாக தான் இருக்கும். அதை வந்து நம்மளால நடுவில் வந்து என்னால் மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியாது. அது டிஃபால்ட்டாக சிஸ்டம் மூலியமா அது சேஞ்ச் ஆனதாக உண்டு. நீங்கள் இன்புட் போடுறீங்க, இன்புட் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேனுவலாக பண்ண முடியாது. டிஃபால்ட்டா நம்ம வந்துட்டு சிஸ்டம் மூலியமா பண்றவங்க அந்த ஒருத்தவங்களால மட்டும் தான் அந்த ஆக்சஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிரைவேட் வேரியபிள் சொல்றோம். இதுதான் வந்து என்கேப்சுலேஷன்ஸ். பட் ஆனால் நார்மலா நான் கொடுக்குறப்ப அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல வந்துட்டு இதுல வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா நீங்க நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சொல்லும். பட் ஆனா அது என்ன பண்ண ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி ரிமோட் இருக்கு இல்லைங்களா? ரிமோட் நீங்க ஆன் பண்றீங்க அப்படின்னா அது ஆன் ஆகும், டிவி ஆன் ஆகும். பட் உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது ஹைட் ஆயிருக்கும் இல்லைங்களா? அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். உள்ள இந்த ப்ரோக்ராம்ல என்ன ப்ராசஸ் நடக்க போதோ அது ஹைட் ஆயிருக்கும். பட் ஆனா இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி மெத்தட் தான் அது ஃபாலோ பண்ணணுங்கிறத அதுதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மெத்தட் தான் அது ஃபாலோ பண்ணும். ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்னன்னா ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். show only the essential features of an object. ஸோ இது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். எதெல்லாம் நீடோ அந்த நீடடை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். பட் ஹிடன் டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். பென் இருந்தா கூட ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். நம்ம வந்து மாடுலஸ் மாதிரி அந்த மெத்தடை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ரம் இம்போர்ட் கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் என்ன பண்ணும்? அந்த ஃபைல்ல இருந்து இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்றாங்க. கரெக்ட். வெறும் ஏபிசின்னு கொடுத்தா அந்த ஏபிசில இருக்க எல்லாமே டிஃபால்ட்டா எனக்கு இம்போர்ட் ஆகும். ஆனா எல்லாமே வேண்டாம். எனக்கு அந்த ஃப்ரம் ஏபிசில இருந்து ஏபிசியை மட்டும் இம்போர்ட் பண்றோம். யாரை இம்போர்ட் பண்ண போறோம்? அந்த ஆட் சம்மன் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதுல யாரை நான் இம்போர்ட் பண்ண போறேன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும் நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ வெறும் இம்போர்ட் மூலியமாவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மாடுலஸ்ல பார்த்து வெறும் இம்போர்ட் மூலியமா பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்? அதுல இருக்க ஒவ்வொரு ப்ராசஸுமே எனக்கு நடக்கும். நான் ஒரு சின்ன டேட்டாவை நான் ரன் பண்றேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்க எல்லா ப்ராசஸுமே நடக்கும். இல்லை எனக்கு அதுல இருக்க வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்றோம். ஓகே. abstract method. Okay. So class animal. இந்த கிளாஸ்க்கு தான் என்னோட abstract method நான் கால் பண்ணிருக்கேன். ஓகே. இந்த கிளாஸ் தான் என்னோட abstract method ஸ்டோர் பண்ண போதும். abstract method. Okay. Diff make sound pass. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை தனியாக இண்டிவிஜுவலாக ரன்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்னோட ப்ரோக்ராம் என்ன மாதிரி ப்ராசஸிங்கில் போகணும், இவங்களுக்கு அப்புறம் இவங்க நடக்கணும், இவங்களுக்கு அப்புறம் இவங்க இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ நான் இந்த பட்டன் ரன் பண்ணனா இந்த 2 ஒயரும் தான் கனெக்ட் ஆகணும். ஸோ தட் இந்த 2 ஒயர் கனெக்ட் ஆகும்போது டிவியில் எனக்கு லைட் இருந்துச்சு, அது ஆன் ஆகணும். அப்போ அந்த 2 ஒயர் கனெக்ட் ஆகிறதோ இல்லை வந்துட்டு டிவியில் ஆன் ஆகுறதோ எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவேன், எனக்கு டிவி தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இது வந்து ஹிடன். இங்க நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காக இந்த பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு லைனுமே பாஸ் பண்ணாம இருக்க முடியாது. எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் எதுவுமே பாஸ் பண்ணாம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா தனியா கால் பண்ணி காட்டுறேன். டெஃப் மை ஃபங்க்ஷன். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நம்ம எதுவுமே ரன் பண்ண மாட்டோம். இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் ரன் பண்றேன். மை ஃபங்க்ஷன்.
ஸோ print Alex my function. எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஒரு கோலனுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு லைனை எனக்கு பாஸ் பண்ணணும். ஆனா எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நான் எதுவுமே ரன் பண்ண போறது கிடையாது. நான் அதை ஹைட் தான் பண்ண போறேன். ஸோ தட் பாஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் கொடுக்குறேன். அது வந்து இன்பில்ட் மெத்தட். ஸோ பாஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ரிட்டர்ன் ஜஸ்ட் வெறும் ரிட்டர்ன் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஆனா ஏதாவது ஒரு இன்புட் நான் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பாஸ் ரிட்டர்னுங்கிற கீவேர்ட்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு எரர் வரக்கூடாது. எம்டியா விடுறதுக்கு பதிலா அந்த மாதிரி யூஸ் பண்றோமா? என்னமா? எம்டியா விடாம அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்றோம் கீவேர்ட்ஸ். கரெக்ட். எம்டியா விடாம அதுக்கு பதிலா அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். அதனால எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. பட் ஆனா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட வச்சு தான் கீழ இருக்கிற என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகே, இது வந்து ஹைட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஃப் டாக்ங்கிற அகைன் என்னோட ஃபங்க்ஷன், அனிமலுங்கிறத நான் இன்ஹெரிட்டட் பண்றேன். ஓகேங்களா? மேக் சவுண்ட் செல்ஃப். ஸோ print box. diff கேட்டுங்கிறது அண்ட் அனிமலுங்கிறத நான் இன்ஹெரிட் பண்றேன். டிஃப்ல நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியுமா? நானும் டிஃப்னு போட்டு எழுதுறேன், நம்மளும் அமைதியா இருக்குமே. கிளாஸ்ல தானே இன்ஹெரிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஃப் மேக் sound. So self print meow. ஓகேங்களா? இந்த மெயினான என்னோட கிளாஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த கிளாஸ் எனக்கு ஹைட் ஆயிருக்கும். அதை யாராலையும் பார்க்க முடியாது. பட் அதுல இருக்கிற ப்ராசஸை வச்சுதான். இங்க நம்ம ஒன்னே ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவங்க தான் வரணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்போம். எல்லாத்துக்குமே பாஸ்ங்கிறது மட்டும் தான் கொடுத்தோம். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நம்ம எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். எந்த ஒரு ப்ராசஸையுமே நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகே, பட் ஆனா இந்த ஃப்ளோவை வச்சு தான் கீழே இருக்க எல்லா கிளாஸுமே நான் ரன் பண்ணுவேன். அப்போ என்னோட பேரண்ட் கிளாஸை வச்சு தான் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ புரியுதுங்களா? இப்போ இது நார்மலாக தான் நம்ம ரன் பண்ண போறோம். டீக்கு டாக். இதுல வந்து உங்களுக்கு அவுட்புட் சேஞ்ச் உங்களால இப்போதைக்கு பார்க்க முடியாது. பட் ஆனா ரியல் டைம்ல தான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். டி டாட் மேக் சவுண்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு என்னோட டேட்டாவை ஷேர் பண்றது. ஓகே, பாலிமார்பிசம் அப்படிங்கிறது மல்டிபிள் டேட்டா சேம் நேம்ல இருந்தாலும் நான் யாரை ரன் பண்றேனோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆவாங்க. அது பாலிமார்பிசம். ஓகே, என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில டேட்டாவை நான் பிரைவேட்டா வச்சிருப்பேன். ஓகே, அது யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்னா அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ரோக்ராமிங் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நான் வந்து என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஃப்ளோல மட்டும் தான் அந்த ப்ராசஸிங் நடக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல என்னோட ப்ரோக்ராம் இருக்கிறதுக்காக. ஓகே, பட் ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஹைட்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஃப்ளோல தான் என்னோட சைல்டு எல்லாமே ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா ஆன்லைன்ல? பட் இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு ப்ராப்பரா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு டிசிப்ளினா இருக்கிறதுக்காக நான் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, இங்க நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா ரியல் டைம்ல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் தான். அப்போ மேக் சவுண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வரணும். இந்த ஃபங்க்ஷன்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனா அடுத்த ஃபங்க்ஷன்ல போய் அவங்க செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னோட சைல்டுமே அதே ஃப்ளோவை எனக்கு ஃபாலோ பண்ணணும். ரேண்டமா ஃபர்ஸ்ட் இவங்களை செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயுமே மாத்தி மாத்தி என்னோட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அனிமல் கிளாஸ் எல்லாமே வெறும் டாக் இருந்தாலுமே பார்க் மட்டும் தானே மேம் பிரிண்ட் ஆகும்? ஆமா, அதுதான் பிரிண்ட் ஆகும். அதான் சொல்றேன், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சேஞ்ச் உங்களுக்கு இந்த ஸ்மால் ப்ரோக்ராம்ல தெரியாது. பட் அதோட கான்செப்ட் என்னன்னா அதோட என்ன சொல்றது, என்னோட ஃப்ளோ, இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ எந்த மாதிரி போகணுங்கிறத என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நான் ஹைட் பண்ணி வச்சிருப்பேன்.
ஸோ அந்த ஃப்ளோல மட்டும்தான் அது போகும். இப்போ ரிமோட் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எதனால டிவி ஆன் ஆகுது? உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது சென்சார்க்கு? அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா தெரியாது. வச்சிருந்தாங்க. அதுதான் ஹிடன். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். சில டேட்டா கிடையாது. என்னோட ஃப்ளோ வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த ஃப்ளோ இருந்தா தான் எனக்கு ரிமோட்டும், டிவியும் ஆக்சஸ் ஆகும். சென்சார் ஒர்க் ஆகும், டிவி ஆன் ஆகும். ஓகே. நடுவுல ஏதாவது ஒரு வயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளோ இருக்குமா? சென்சார் நமக்கு ஒர்க் ஆகுமா? டிவி ஆன் ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ப்ராப்பரான அந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்க அந்த ஃப்ளோ வந்துட்டு எனக்கு சைல்ட்லயும் இருந்தா தான், அவங்க ப்ராப்பரா எனக்கு எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல என்னோட ப்ரோகிராம் இருக்கிறதுக்காக நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அப்ஸ்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்கும் தான். ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அந்த கான்செப்டை காட்ட முடியாது. அதை எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு. ஓகே மேம். புரியுதுங்களா? எஸ் மேம். ஸோ ஆன்லைன்ல எல்லாருக்குமே புரியுதுங்களா? ஆன்லைன்ல எல்லாருக்கும் புரியுதுங்களா? சரி, ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எனிவேஸ் 10 o'clock இதுல என்னென்ன பேட்ச் இருக்கீங்க? 23 to உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? பைத்தன் முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் 10-3 இருக்கீங்களா? 9 AM இல்ல. 25 25-3 மேம் இருக்கு. ஓகே. 10-4 10-4 யாரும் இல்ல. 25-3 23-2 மட்டும் தான் இருக்கீங்க. 23-2 மட்டும் தான் இருக்கீங்களா இதுல? சரி, ஓகே. 25-3 மேம். 25-3 25-3க்கும் 23-2க்குமே வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் சரி, டேட்டா இன்ஜினியரிங் சரி, 3 ஸ்கில்லுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பைத்தன் இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கு. ஆனா சொல்றேன். SQL கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேட்டா இன்ஜினியரிங்க்கு AWS கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு Power BI கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தன் நெக்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இல்ல யாருக்காவது ஏதாவது இதுல பவர் பிஐ எனக்கு பெண்டிங் மேம். பவர் பி 25-3 கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ இதுல இருக்கிற டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு கோர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பவர் BI. ஓகே. ஸோ இதுல கம்ப்ளீட் ஆனவங்க நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு NU கேஷவ் சாரையும் வந்து மீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் Thursdayக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். 3 ஸ்கில்லுமே வந்து பாருங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. வரும்போது ஒரு சாம்பிள் ரெஸ்யூமையும் PF சர்வீஸ் ஹிஸ்டரி அதோட ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துட்டு வாங்க. ஆனாலுமே ஃப்ரெஷரா இருந்தாலுமே அதுல வந்துட்டு எனக்கு நோ PF ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டாவது எங்களுக்கு வேணும். நீங்க ஒரு நாள் எங்கேயாவது போயிருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு டிடெக்ட் ஆயிருக்கும். போகலல்ல, அப்ப அதுல நோ PFன்னு சொல்லிட்டு வரும். நீங்க அந்த அந்த UPFCயா சம்திங் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்கும். FO அந்த பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா இல்ல சோஃபார் உங்களுக்கு என்னமா யுஏஎன் நம்பர் இல்லாமலும் பார்க்கலாம். நம்மளோட பேன் கார்டை கொடுத்தும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எப்பயோ ஒர்க் பண்ணிருப்பாங்க, யுஏஎன் நம்பரே மறந்து போயிருக்கும். ஸோ அதனால அவங்களோட பேன் கார்டு வச்சும் அவங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லைனாலுமே எங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் வேணும். ஆமா, நோ PF ஜெனரேட்டட் வரும். ஆமா, அதாவது நீங்க உங்களோட ஒர்க் இது வரைக்கும் நீங்க எப்போ காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நடுவுல என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கிற ஒரு ஃப்ளோ எங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால ஒரு ரெஸ்யூமே. எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. நான் இந்த டைம்ல நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் ஃப்ரெஷரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டேட்டா எங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால. ரெஸ்யூமும் அந்த PF சர்வீஸ் ஹிஸ்டரியும் எடுத்துட்டு வாங்க. வேற எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறமா நாங்க ஒரு மாடல் ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. see you tomorrow. நெக்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட் ஆயிடும் பைத்தன். அதுக்கப்புறமா பவர் BI எடுப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ பவர் பி முடியலன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பவர் பியே எடுப்பேன். இதுல டேட்டா யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. டேட்டா இன்ஜினியரிங்க்கு எஸ்கியூஎல் முடியாம யாராவது இருக்கீங்களா? ஏன்னா எனக்கு கிளாஷ் ஆகக்கூடாது. பவர் பிஐயும் டேட்டா இன்ஜினியரிங்கும் கிளாஷ் ஆகக்கூடாது. அதனால கேட்கிறேன். அருண் சார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வந்து பார்க்கலாம். 3 ஸ்கில்லுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்க்கலாம் நீங்களும். ஆமா. ஓகே. சரி ஓகே. தேங்க் யூ. See you tomorrow. இன்னைக்கு எத்தனாவது டே? 12th.